வணக்கம் உறவுகளே. செங்கலடி பதிலை வீதி கித்தூர் கிராமத்துல இரவு அதிகாலை 2 மணி அளவில் ஜான வளைஞ்ச பாருங்க இவ்வளவு சேதப்படுத்திருக்கன்னு சொல்லி மக்களுக்கு ஒரு பாதுகாப்புண்டே இல்லை. அந்த அடமங்களுக்கு இவ்வாறு பிரச்சனையில தான் நாங்க இது கொண்டு வரோம். உரிய அதிகாரிகள் இதனை பார்த்து மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு ஜானை வேலியை நீங்க போட்டு கொடுக்கணும் கட்டாயம். இன்னும் சொல்ல போனா வீடுகளுக்கெல்லாம் மின் குமிழ் இல்லை, அது தொடர்ச்சியா காட்டுங்க. அதை கட் பண்ணி அதெல்லாம் வந்திருக்கு முன் கதவால பாருங்க. நாங்களும் இவ்வளவு சத்தம் போட்டும் வெடியெல்லாம் போட்டுமே வெடிக்கு தெரிஞ்சு வருது. வெடிக்கு ஆக்களை எதிர்கொண்டு வருது அடிக்கிறதுக்கு. மற்ற வீட்டுலயும் போய் பக்கத்துல ஓடி இருக்காங்க பயத்துல பக்கத்து வீட்டுக்கு திரத்தி போய் முன் ஜன்னலையும் அடிச்சிருக்குது. இங்கால பாப்போம் இதை அடிக்க கரண்ட் இல்லை. இங்க பாருங்க கரண்ட் லைட் ஒன்றுமே இல்லை. அது லைட் இருந்தும் அது வந்திருக்குது. வளவுல வாழை மரம் இருக்குது, நிறைய பயிரெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சாப்பிடல. அதாவது ஆக்களை அடிக்கிறதுக்கு தான் ஞான வந்துருக்கு. இங்க பாருங்க நான் உடைஞ்சி இப்படித்தான் எத்தனை பேர் அடிச்சு போட்டு டெய்லி ஒரு அணைய அடிச்சுட்டு தானே போகுது. இதுக்கு ஒழுங்கான தீர்வே இல்லை. உரிய அதிகாரிகள் இந்த அதாவது எங்களோட கித்தூர் கிராமத்துக்கு ஒரு ஜானை வேலியை நீங்க அமைச்சு தரணும். மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான முறையை ஏற்படுத்தி தரணும். ஜானை இப்ப பார்க்க போனா மாடு மாதிரி பட்டி கணக்குல எங்கட கிராமத்துல தெரியுது. நைட்ல ஒரு அவசரத்துக்கு வெளியில போக இயலாது, காலையில ஒரு கிணத்தடிக்கு தண்ணி எடுக்கிறது போக இயலாது, சின்ன பிள்ளைல ஸ்கூலுக்கு போக இயலாது, 7 மணிக்கு எல்லாம் வருது. இத்தனையோ இவ்வளவு உயிரை ஜானை அடிச்சு போடுது. இப்ப நாங்க ஜானை அடிச்சு போடுறது ஒரு கரண்டை கொடுப்போம்னு சொன்னா ஜானை செத்துட்டேன்னு சொன்னா நாங்க ஆனா மக்கள் செத்தா எங்கட உறவுகள் எவ்வளவு பேரை நாங்க இழந்து போயிட்டோம். எங்களுக்கு ஒழுங்கான நீதியே இல்லை. தினம் தினம் நாங்க எங்கட உயிரை கடவுள்கிட்ட தான் கொடுத்து கடவுளே எங்களை பாதுகாத்து எங்களை ஒண்ணும் செய்யக்கூடாது. இங்க பாருங்க எங்களோட உடமையெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க இவ்வளவு காசு செலவழிச்சு இந்த வீடு கட்டுன்னு சொல்லணும். இவ்வளவு செலவாகும் பாருங்க எல்லாம். இந்த வீட்டுல இருந்தவங்க அம்மாவும் அப்பாவும் தான். எங்களுக்கு என்ன செய்யறேன்னு தெரியா. நானும் தூரத்துல அப்ப ஹஸ்பண்டும் இல்ல, 2 பிள்ளைகளை நான் அழுது கொண்டு நானும் இருந்தேனா. மக்களே நீங்க எங்கட வீடியோ பார்த்துட்டு இருக்காம ஷேர் பண்ணுங்க. உரிய அதிகாரிகள் பார்க்கும் வகையில ஷேர் பண்ணுங்க. மற்ற இன்னும் ஒன்று சொல்லணும், பக்கத்துல புதூர்ல ஜானை வெளி போடுறாங்களாம். அதாவது அவங்களோட முஸ்லிம் உறவுகள் இருக்காங்க, அவங்களோட அதிகாரிகள் கவனத்துல கொண்டு அவங்க செஞ்சு கொடுக்காங்க. எங்கட கித்தூர் கிராமத்துக்கு இது ஜானை வெளி இல்ல, வடிச்சல் எல்லாம் ஜானை வெளி இருக்குது, அங்கெல்லாம் ஜானை போறல. இது கித்தூர் ஸ்கூல் ரோட்டுக்கும் சேமக்காலை வீதி முன் ரோட் தான் இது. இங்கே முன்னுக்கு ஜானோட அட்டகாசம் தினம் டெய்லி இதே பிரச்சனை தான் எங்களுக்கு. நைட் உண்மையாவே ஏதோ ஒன்று நடந்திருந்தா உயிர் இல்லை எங்களுக்கு. இது இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கு அந்த இடம். இதுக்கு ஒழுங்கான தீர்வை பெற்றுட்டாங்க உறவு. பாருங்க ஜானை இந்த அறைக்கு இந்த கதவெல்லாம் உடைச்சி அந்த ஜானை வீட்டுக்குள்ள நிறைய சாமான் இருந்திருக்கேன்னு அரிசெல்லாம். இங்க பாருங்க இதுக்குள்ள சுரக்காய் இருக்குது, அரிசி இருக்கு. ஆனா அதையெல்லாம் சாப்பிடல. இந்த அறைக்கு சாப்பிடல, அக்களை தந்துடுது. நாங்க பக்கத்து வீட்டுக்கு போனோம், அங்கேயும் பக்கத்து வீட்டுல ஜன்னல உடைச்சு வச்சிருக்கீங்க. அவங்க பயத்துல பக்கத்து வீட்டு ஓடி இருக்காங்க. ஆக்களை அடிக்கிறதுக்காக திரத்தி போயிருக்கு. ஏதோ கடவுள்ற புண்ணியமா தான் உயிர் தப்பிருக்கு. இந்த வீரோ முன்பக்கம் இருந்திருக்கு. இங்க பாருங்க இப்படி திருப்பி வச்சிருக்கேன்னு சொல்லி. அப்ப இதே டைம் ஆக்கள் இதுல இருந்திருந்தா என்ன நடந்திருக்குமென்று பாருங்க. இங்க பாருங்க தலகுலா திருப்பி வச்சிருக்கு இந்த வீரோவை. பாத்தீங்களா? இதுல அந்த உடுப்பெல்லாம் பிச்சு பிச்சு எறிஞ்சிருக்குது. இது ஆக்கள் அடிக்கிற ஜானதான். அந்த சாப்பிடுன்னு சொன்னா இங்க பாருங்க சுரக்காய் கிடக்குது, அரிசி வைக்க எல்லாம் கிடக்கு, சாப்பிட்டுருக்கு தானே. எப்படியும் 1 மணித்தி காலம் கூடி இதுக்குள்ளே ஜானை போக இல்லை தெரியுமா. நாங்களும் எவ்வளவு சத்தம் போட்டு தகரத்திலாம் தட்டி வெடி போட்டு நெருப்பு பந்தம் கட்டி எறிஞ்சு அதாவது ஆக்களை அடிக்கிறது எதிர்கொண்டு வருது. இவ்வளவு பேர் என்ன அடிச்சு போட்டுது ஜானை. பாருங்க மக்களே, நீங்க இங்க பாருங்க அரிசெல்லாம் இருக்குது, அரிசெல்லாம் சாப்பிட இல்லை. வளவுல வெளியில பயிரெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் உருட்டி உடைச்சி வச்சிருக்குது. பாத்தீங்களா? இங்க பாருங்க இங்கால இதெல்லாம் உடைச்சி வச்சிருக்குது. இதாலதான் வந்திருக்கு ஜானை. இங்க பாருங்க பெரிய ஜானை. இங்க பாருங்க காலடிய பாருங்களேன், எவ்வளவு பயமா இருக்குன்னு சொல்லி. பக்கத்துல ஓடி இருக்காங்க. அங்கேயும் முன்னுக்கு ஜன்னல்ல உடைச்சிருக்கு. இங்க பாருங்க இந்த தகரத்தை எல்லாம் உடைச்சிருக்கு. பாத்தீங்களா? 2 மணி வரைக்கும் 3 மணி போக நாங்க இங்க படுத்து கிடந்த. நாங்க 2 பேரும் அங்க ஓடிட்டோம். பக்கத்து வீட்டுக்கு போக அங்கேயும் அடிச்சு ஜன்னல் எல்லாம் உடைச்சி போட்டு அரிசி சாமான் முழுது மிதிக்கும். டெய்யும் சாப்பிடல, ஆக்கள் அடிக்கிற தகரம் எல்லாம் உடைச்சி கரண்ட் எல்லாம்
நாசமத்து ஒன்றும் இல்லை, கரண்ட்டும் இல்லை. கரண்டும் இல்லை பாத்தீங்களா. இங்க பாருங்க ஆக்கள் இருந்து இந்த டைம் இப்படி சோகஸ் எல்லாம் ரெட்டி வச்சிருக்கி ஆக்கள் ஓடி தப்பித்தோம் நாங்க. போப்பா இங்க பாருங்க தென்னம்புள்ளி எல்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் சாப்பிட இல்லை. இங்க பாருங்க அது வந்து மனுஷனை அடிக்கிறதுக்கு தான் அது வந்திருக்கு அந்த ஜானை. இங்க பாருங்க வாழை எல்லாம் இருக்கு. வாழை எதுவுமே கை வைக்கல. இங்க பாருங்க இதாலதான் வந்திருக்கு ஜானை. நல்ல காலம் கடவுளே என்று சொல்லி அவங்களும் போயிட்டாங்க. இல்லைன்னு சொன்னா உள்ளுக்குள்ள வந்து போட்டு அடிச்சிருக்கும் பாத்தீங்களா. நாங்களும் என்ன செய்யறோம் தெரியாம அழுதுட்டு கடவுளே கடவுளேன்னு சொல்லி அழுதுட்டு. இங்க பாருங்க பாத்தீங்களா இதெல்லாம் வந்திருக்குது பெரிய ஜானை. அடிய பாருங்களா. இங்க பாருங்க இந்த பெரிய காலடி என்று சொல்லி. இங்க பாருங்க இதெல்லாம் உடைச்சிருக்கு. இங்க பாருங்க அப்படியே உடைச்சி போட்டுரு பாத்தீங்களா. இங்க பாருங்களேன் டெய்லி இதே தான் கித்தூர் கிராமத்துல இதே பிரச்சனை தான். டெய்லி 6 மணி ஆகினா வெளியில போயிடலாது. விடிஞ்சா ஒரு 7-8 மணி வரைக்கும் வெளியில வரையலாது. அவ்வளவு ஜானை பிரச்சனையா இருக்கு எங்களுக்கு. ஜானை வந்து மாடு மாதிரி நைட்ல திரியுது. அதாவது ஒரு ஜானைன்னு சொல்லிட்டு நாங்களும் எதிர்கொண்டு போயிடலாது. அதுக்கு பின்னால 2-3 ஜானை வரும். அதனால வந்து என்ன செய்யறேன்னு தெரியாம வீட்டுக்குள்ளே இருந்து நாங்களும் சத்தம் போடுறது. நெருப்பு பந்தம் கட்டி எறியவும் திருப்பவும் அது வந்து அடிக்கிறதுக்கு வந்திருக்குது. ஏதோ கடவுள்ற புண்ணியமா தான் வந்து உயிர் தப்பிருக்கிறாங்கன்னு நாங்கள் சொல்லணும். இங்கே பாருங்க இவ்வளோ கவலையா இருக்குன்னு சொல்லி. நாய்குலக்கையும் எழும்பி பார்த்தோம் வந்து வீட்டு உடைக்குது. ஆனவடியை போட்டோம் திருத்திக்கு ஓடி போய் மகள வீட்டை பார்த்தோம். மகள வீட்டையும் வந்து ஜன்னல் அடிக்குது. தப்ப வழியில் கத்தி கத்தி இருந்தாங்க. அம்பிடிய கிட்டா போகுது. அது எல்லாம் உடைக்கி தள்ளி போட்டுது. ஒரு கதியும் இல்லை. இப்போ அதான் நீ சாப்பிடுன்னு சொன்னா சுரக்காய் இருந்தது, அரிசி இருந்தது, சுரக்காய் இருந்தது, தென்னை மரம் நின்றது, வாழை நின்றது, ஒன்றையும் கை வைக்கல. அப்படியே வந்து வீட்டை மட்டும் உடைக்கி போட்டு உடுப்பெல்லாம் அள்ளி எறிஞ்சி இப்படி அட்டாசம் பண்ணி போட்டு விடிய கிட்ட வாதான் போகுது. உடுப்பு வச்சிருக்கு வீரோவை தலைகளை பிரட்டி போட்டிருக்கேன். உடுப்பு வைக்கிற வீரோ கட்டி அடுத்த வாழில் வச்சிருக்கு. கரண்ட் வயிறு எல்லாம் தெரிஞ்சிட்டு. மற்றது நம்ம இன்னும் ஒன்று சொல்லணும். எங்கட கித்தூர் கிராமத்துக்கு இது வரைக்கும் நாங்களும் இவ்வளவு பிரச்சனை நடந்தது. ஜானவேலியில பக்கத்து கிராமம் ஜானவேலியில அதெல்லாம் இவ்வளவு பிரச்சனை. பக்கத்து கிராமத்துக்கு ஜானவேலி போட்டு கொடுத்துருக்குறாங்க. உரிய அதிகாரிகள் பார்த்து வந்து எங்கட கித்தூர் கிராமத்துக்கு வந்து ஜானவார இடத்துக்கு வந்து நீங்க ஒரு ஜானவேலியை பாதுகாப்பா மக்களுக்கு நீங்க போட்டு தரலாம் தானே. எங்களுக்கு தினம் தினம் நாங்க வந்து ஜான பிரச்சனைக்கு அச்சுறுத்தலாக முகம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். கடவுள் தான் வந்து உயிரை வந்து எங்களோட உயிர்களை காப்பாற்றி கொண்டு இருக்காரு. இரவு நாங்க என்ன செய்யறோன்னு தெரியாம அழுது கொண்டிருந்தோம். கடவுளே கடவுளே என்று சொல்லி நீ உடைச்சிட்டு போ, உயிர் ரெண்டையும் விட்டுட்டு போயிருந்து சொல்லி உடுப்பெல்லாம் அள்ளி எறிஞ்சிருக்கா பாத்தீங்களா. இங்க பாருங்க இந்த தகரத்துல அப்படி போட்டு அடிச்சிருக்கு. நல்ல காலம் இதுக்குள்ள இல்ல இல்லைன்னு சொன்னா அதை சொல்ல முடியாது. பாத்தீங்களா அங்கே அப்படி உடைச்சி வைக்கிறீங்க.